ஹாய் நண்பா. வாடா ஒரு வழியா நாளைக்கு கன்ஃபார்ம் யார் என்ன நினச்சாலும் தடுக்க முடியாது. நாளைக்கு கன்ஃபார்ம் முதலமைச்சர் ஆகப்போறாரு. நம்ம அண்ணன் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஷோ ஒரு யுகத்தை தாண்டி முடிச்ச மாதிரி இருக்கு நண்பா. நாளைக்கு 10 மணிக்கு நம்ம அண்ணன் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவார். ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படின்ற கேட்க எல்லாரும் ஆசைப்பட்டுட்டே இருந்தோம். ஸோ அது நாளைக்கு கன்ஃபார்ம் ஆக போகுது. எல்லோரும் ஹாப்பியாக இருப்பீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. நாளைக்கெலாம் ஒன்றுமே போக முடியாது. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எல்லாருமே தமிழ்நாடு ஒரு தீபாவளி எப்படி கொண்டாடுவோம் அந்த மாதிரி இருக்கும் நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு. ஸோ நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். 4-5 நாளாக நியூஸ் சேனலே பார்த்து கண்ணெல்லாம் வலிக்குது நண்பா. எப்பாடா நியூஸ் சேனல் அவ்வளோவா பார்க்க மாட்டேன். ஒரு நியூஸ் சேனலில் ஒரு காலையில் கொஞ்சம் என்னென்ன நியூஸ் அப்படின்னு பார்ப்போம். ஒரு நாள் ஃபுல்லாக நியூஸ் சேனலே உட்காந்து பார்ப்போமா? இவருக்காண்டி பார்த்தோம். ஏன்னா அவர் நம்ம அண்ணன், அதுக்காண்டி நம்ம அவருக்காண்டி பார்த்தோம் என்ன நடக்கும்போது என்ன ஆகும். ஸோ நாளைக்கு அண்ணன் சிஎம் ஆகிறாரு. ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்குது. எப்போதா காலையில் ஆகும், எப்படா 10 மணி ஆகும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ணன் என்ன காஸ்டியூமில் வருவார், எப்படி என்ன மாதிரி எப்படி பேச போகிறாரு, என்ன மாதிரி ஸ்பீச் கொடுக்க போகிறாரு தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு எல்லாத்தையும் கேட்க ஆசையாக இருக்கேன். சீக்கிரமாக 10 மணி ஆகணும். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நண்பா. ஐயோ சரியான ஹாப்பி, எந்த அளவுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு ஹாப்பியாக இருக்கேன். நாளைக்கு அண்ணன் சிஎம் ஆகக்கூடாது, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்க, நானும் சந்தோஷமாக இருக்கேன். கேக் வெட்டி செலிப்ரேட் நாளைக்கு பயங்கரமாக பண்ணுறோம், மாஸ் பண்ணுறோம். இனிமேல் நம்ம தான் ஜாலி தான். நான் கங்க்ராச்சுலேஷன். அந்த 2 வருஷத்தில் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்து உங்களை சிஎம் ஆக்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு நல்ல பணி வேலைகள் பார்ப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும்.